குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பொருளியல் பாடம் தரம் 13க்குரியது. இன்றைய பாடத்திலே தேர்ச்சி மட்டம் தேர்ச்சி 8, தேர்ச்சி மட்டம் 1, 2 ஆகியவை தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய பாடத்திலே தேர்ச்சி 8 பொருளாதார நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அரசு தலையிடும் முறையை விமர்சனம் செய்வர். இதிலே தேர்ச்சி மட்டம் 1 சந்தை தோல்விக்கான காரணங்களை விமர்சனம் செய்வர். தேர்ச்சி மட்டம் 8.2 சந்தை தோல்வி தொடர்பாக வெளிவாரி விளைவுகளின் தாக்கத்தை பரிசீலனை செய்வர். இதிலே சந்தை தோல்விக்கான காரணங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி முதலிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சந்தை தோல்வி என்பது என்ன என்பதை பற்றி மாணவர்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தை பற்றி நீங்கள் தேர்ச்சி 2 தரம் 12 படித்திருப்பீர்கள். சந்தைகளை பொதுவாக நிறைபோட்டி சந்தை, தனியுரிமை சந்தை, சிலருரிமை சந்தை, தனியுரிமை போட்டி சந்தை என்று இப்படி பல்வேறு வகையான பிரிவுகளாக பிரிப்பார்கள். இதிலே தூய நிறைபோட்டி சந்தையை உலகத்தில் எங்கும் காண முடியாது. ஏனென்றால் அந்த சந்தையில் இன்றைக்கு இருக்கின்ற சந்தை அமைப்புகள் அதிலிருந்து சற்று விலகியதாகத்தான் காணப்படுகின்றது. அதனால் நாங்கள் சந்தை தோல்வி என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அருமையான வளங்கள் சமூகத்தின் நலன் கருதி இந்த விலைப்பொறிமுறையின் ஊடாக சரியாக திறமையாக வினைத்திறனாக பங்கிட முடியாத ஒரு நிலைதான் சந்தை தோல்வியாகும். ஆகவே இந்த சந்தை தோல்வி என்பது மிக சுருக்கமாக சொல்ல போனால் நிறைபோட்டியில் இருந்து விலகிச் செல்வதுதான் சந்தை தோல்வி. இப்படியான இந்த சந்தை தோல்விக்கு காரணங்கள் ஏராளமாக இருக்கின்ற போதிலும் இந்த சந்தை தோல்விக்கான பிரதான காரணங்களை நாங்கள் இவ்வாறு வகைப்படுத்தி கொள்ளலாம். 1, வள பங்கீட்டிலே காணப்படுகின்ற வினைத்திறனின்மை. 2வதாக பேரின பொருளாதார உறுதியின்மை. 3வதாக இங்கே வருமான பங்கீட்டின் சமமின்மை. இந்த 3 பிரதான காரணிகளிலும் வள பங்கீட்டின் வினைத்திறனின்மைதான் சந்தை தோல்வியை ஏற்படுத்துவதில் பிரதான பங்களிப்பை செய்வதனால் இந்த சந்தை தோல்விக்கு வரைவிலக்கணம் கொடுக்கின்ற போது சமூகத்தின் நலன் கருதி உத்தமமான மட்டத்தில் இந்த வளங்கள் சரியாக பங்கீடு செய்ய முடியாத நிலைதான் சந்தை தோல்வி என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த வள பங்கீட்டின் வினைத்திறனின்மை என்றால் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போமானால், இந்த வெற்றிகரமான ஒரு சந்தையாக இருக்க வேண்டுமானால் அங்கே எல்லை செலவு விலைக்கு சமப்பட வேண்டும். சமூகத்தினுடைய விருப்பங்கருதி, சமூகத்தினுடைய உத்தம விருப்பங்கருதி வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுமாக இருந்தால் அல்லது பங்கீடு செய்யப்படுமாக இருந்தால் இந்த வினைத்திறன் காணப்படும். ஆகவே இங்கே அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் எல்லை செலவு விலைக்கு சமனாக இருக்கும். அதாவது MC = P என்ற நிலை காணப்படும். அவ்வாறான ஒரு நிலை காணப்படாமல் இருக்குமானால் அங்கே சந்தை தோல்வி ஏற்படும். அது பங்கீட்டு வினைத்திறனாக இல்லாத காரணத்தினால் அந்த சந்தை தோல்வி ஏற்படுகின்றது. இதை மாணவர்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். விலை எல்லை செலவுக்கு சமப்படாத நிலை வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனின்மையாகும். பொருளாதாரம் உடைமையாக கொண்டுள்ள அருமையான வளங்கள் சமூகத்திற்கு சாதகமான முறையில் பங்கீடு செய்யப்படாமை, பங்கீட்டு வினைத்திறனற்றதாக இருக்குமானால் சந்தை தோல்வியடையும். இதைத்தான் முதலிலே இந்த சந்தை தோல்வி என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சந்தை வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் இன்மைக்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால் அதிலே நிறைய காரணங்கள் இருக்கின்றன. 1, இந்த பொது பண்டங்கள் வழங்கப்படாமை. அடுத்ததாக
அரைப்பொது பண்டங்கள் உத்தம மட்டத்திலே வழங்கப்படாமை. அடுத்ததாக சமூக நலப் பண்டங்கள் உத்தம மட்டத்திலே வழங்கப்படாமை, வெளிவாரி விளைவுகள் காணப்படல், நிறைவற்ற தகவல்கள் காணப்படல், தொலைந்து போன சந்தை, இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன இந்த வள பங்கீட்டின் வினைத்திறன் அற்றுப்போவதற்கு. இதிலே மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த காரணிகள் ஒவ்வொன்றை பற்றியும் சரியாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பரீட்சைக்கு வருகின்ற வினாக்களுக்கு நுணுக்கமான முறையிலே விடையளிக்க முடியும். முதலிலே நாங்கள் இந்த காரணிகளை பற்றி உங்களுக்கு ஞாபகமூட்டுகின்றேன், பார்த்துக்கொள்ளுங்கள். பொது வளங்களின் மிகைப்பாவனை, வெளிவாரி விளைவுகளை கவனத்தில் கொள்ளாமை, நிறைவில் போட்டி, தனியுரிமை போட்டி, நிறைவற்ற தகவல்கள், இப்படி ஏராளமான காரணிகள். இதிலே நாங்கள் முதலிலே சொன்ன காரணியாகிய பொது பண்டம் என்றால் என்ன, அந்த பொது பண்டத்தை சந்தை முறை ஏன் வழங்குவதில்லை, அதனால் சந்தை தோல்வி எவ்வாறு ஏற்படும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போனால், முதலிலே பொது பண்டம் என்றால் என்ன என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொது பண்டத்திற்கு இதை தூய பொதுப்பண்டம் அல்லது பொதுப்பண்டம் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு இரண்டு மிக முக்கியமான காரணிகள் இருக்கின்றன. ஒன்று, நுகர்வில் போட்டித்தன்மையற்றதாகவும் விலக்குதல் விதிக்கு உட்படாததாகவும் காணப்படுகின்ற பண்டங்கள், இதுதான் பொது பண்டங்கள் என்று சொல்லப்படும். அதாவது ஒருவருடைய நுகர்வு இன்னொருவருடைய நுகர்வை பாதிக்காது. ஒருவர் மேலதிகமாக நுகர்ந்தால் அவருக்கு அந்த நுகர்வினால் எல்லை செலவு ஏற்பட மாட்டாது. ஒருவர் நுகருகின்ற போது வேறொருவருடைய நுகர்வு பாதிக்கப்படாது, கூட்டாக நுகரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்படியான இந்த பண்புகளைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நுகர்வில் போட்டித்தன்மை அற்றது என்று. அடுத்த பண்பு என்னவென்றால், ஒருவர் பணம் செலுத்த தகுதியானவராக இருக்கலாம் அல்லது பணம் செலுத்த தகுதி அற்றவராக இருக்கலாம். பணம் செலுத்த தகுதி அற்றவர் என்ற காரணத்திற்காக இந்த பொது பண்டத்தினுடைய நுகர்விலிருந்து அவரை விலக்கி வைக்க முடியாது. இதனால் அது விலக்குதல் விதிக்கு உட்படாதது என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்த சுயநலனை நோக்கமாக கொண்ட நுகர்வோன் இந்த விலையை செலுத்துவதற்கு முன்வருவதில்லை. அதனால் இது அவர் விலை செலுத்தினாலும் சரி செலுத்தாவிட்டாலும் சரி அந்த பண்டத்தினுடைய நுகர்விலிருந்து அவரை நிறுத்த முடியாது. அதுதான் அடுத்த பண்பு. இங்கே பாருங்கள், பொது பண்டம் வழங்கப்படும் போது கொடுப்பனவு வழங்கப்பட்டாலும் வழங்கப்படாவிட்டாலும் எல்லோராலும் நுகரக்கூடியது, யாரையும் நுகர்விலிருந்து விலக்கி வைக்க முடியாது. இந்த இரண்டு பண்புகளையும் மாணவர்கள் சரியாக விளங்கிக் கொண்டிருந்தால் இந்த பொது பண்டம் என்றால் என்ன என்ற வினாவுக்கு விடையளிக்க முடியும். ஆகவே இந்த இரண்டு முக்கியமான பண்புகளின் அடிப்படையில் தான் இந்த பொது பண்டத்திற்கு உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த பொது பண்டத்தின் உதாரணங்களை நாங்கள் பார்ப்போமானால், தேசிய பாதுகாப்பு, வீதி வெளிச்சம், கலங்கரை விளக்கம், வானொலி சமிக்கைகள், இப்படியான இந்த விடயங்கள் எல்லாம் பொது பண்டத்திற்கு உதாரணமாக காணப்படுகின்றன. இவற்றைத்தான் நாங்கள் தூய பொது பண்டம் என்று சொல்லுகின்றோம். இன்னொன்று இருக்கின்றது உலக பொது பண்டம் என்று. அந்த உலக பொது பண்டம் என்றால் என்ன என்றால், இதே பொது பண்டத்திற்கு இருக்கின்ற பண்புகளோடு இன்னொரு விஷயம் அங்கே கூடுதலாக இடம்பெறுகின்றது. அதாவது இந்த பொது பண்டத்திற்கு இருக்கின்ற பண்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம், நுகர்வில் போட்டியின்மை, விலக்குதல் விதிக்கு உட்படாது, இந்த ரெண்டு பண்புகளும் பொது பண்டத்திற்கு இருக்கின்றது. அதே போல் இந்த உலக பொது பண்டத்திற்கும் இந்த இரண்டு பண்புகளோடு இன்னொரு பண்பு இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த பண்டத்தினுடைய நுகர்வு, அதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை எவரும் அனுபவிக்கலாம். உலகத்தில் உள்ள எவரும் இதனுடைய நன்மைகளை, அனுகூலத்தை அனுபவிக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த உலக பொது பண்டத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் அறிவு, உலக சமாதானம், நிதி உறுதி, இப்படியான விடயங்களை நாங்கள் உலக பொது பண்டத்திற்கு உதாரணமாக சொல்லுகின்றோம். ஆகவே மாணவர்களே,
பொதுப்பண்டம் என்றால் என்ன அல்லது தூய பொதுப்பண்டம் என்றால் என்ன என்ற வினாவுக்கு நாங்கள் விடையை தேட வேண்டுமானால் முதல் 2 பண்புகளையும் சொல்ல வேண்டும். உலக பொதுப்பண்டம் என்றால் என்ன என்பதற்கு விடையளிக்க வேண்டுமானால் அதோடு சேர்த்து இந்த 3 விஷயத்தையும் சொல்ல வேண்டும். அனுகூலத்தை உலகில் உள்ள எவரும் அனுபவிக்கலாம் என்ற விடயத்தை சொல்ல வேண்டும். ஆகவே இப்படியான இந்த பொதுப்பண்டத்தை சந்தை பொருளாதாரம் வழங்குவதில்லை. ஏனென்றால் அங்கே லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த பொதுப்பண்டத்தை அவர்கள் வழங்க தவறிவிடுகின்றார்கள். சந்தை தோல்விக்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற விடயம் அரை பொதுப்பண்டங்கள் என்று சொல்லப்படுவது. இது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அல்லது எல்லையை அடையும் வரைக்கும் பொதுப்பண்டத்தை போல் காணப்படும். ஒருவருடைய நுகர்வு இன்னொருவருடைய நுகர்வை பாதிக்காது. அந்த எல்லையை கடந்த பின்னர் ஒருவருடைய நுகர்வு இன்னொருவருடைய நுகர்வை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு திரையரங்கிலே 1000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன என்று எடுத்துக்கொள்வோம். அந்த 1000 இருக்கைகளும் நிறையும் வரைக்கும் ஒருவருடைய நுகர்வு இன்னொருவருடைய நுகர்வை பாதிப்பதில்லை. ஆனால் அந்த 1000 இருக்கைகளும் நிறைந்த பின்னர் மேலும் ஒருவர் வருவாராக இருந்தால் அங்கே அந்த நுகர்வு மற்றவரை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு எல்லை வரைக்கும் நுகர்வு ஒருவருடைய நுகர்வு இன்னொருவருடைய நுகர்வை பாதிப்பதில்லை என்று. அடுத்ததாக நுகர்வை மட்டுப்படுத்தலாம். ஏன் மட்டுப்படுத்தலாம் என்றால் இங்கே சந்தை முறையிலே இந்த அரை பொதுப்பண்டங்கள் வழங்கப்படுகின்ற போது அங்கே அவர்கள் எல்லை செலவை விட விலை உயர்வாக வழங்குகின்றார்கள். ஆகவே உயர்ந்த விலையை கொடுக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் இதை நுகரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த எல்லை செலவை விட குறைவான விலையை செலுத்தக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த பண்டங்களை நுகரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அதனால் இங்கே உத்தம மட்டத்தில் சந்தை பொருளாதாரத்தில் இந்த அரை பொதுப்பண்டங்கள் வழங்கப்படுவதில்லை. அதனால்தான் சந்தை தோல்வியடைகின்றது. இந்த விடயத்தை ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். உச்ச எல்லையை அடையும் வரை மேலதிக நபர் ஒருவரின் நுகர்வானது எல்லை செலவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆயினும் விலை அறவிடுவதன் மூலம் இப்பண்டத்தை சமூக திறன் வாய்ந்த உற்பத்தி மட்டத்தை விட குறைந்த அளவில்தான் நுகர வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்பதைத்தான் இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த காட்சி திரையில் நீங்கள் அதைத்தான் பார்க்கின்றீர்கள். ஆகவே அரை பொது பண்டங்கள் உத்தம மட்டத்திலே சந்தை பொருளாதாரத்தில் வழங்கப்படுவதில்லை. அடுத்ததாக இந்த அரை பொதுப்பண்டங்கள் வழங்குகின்ற போது விலை செலுத்துகின்றவர்கள் கூடுதலான விலை செலுத்தக்கூடிய அவர்கள் மட்டும்தான் இதை நுகர்வதனால் குறைந்த விலை செலுத்தக்கூடியவர்கள் இதை நுகர முடியாமல் போகிறது. அதனால் அது உத்தம மட்டத்தில் வழங்கப்படுவதில்லை என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். அந்த விஷயத்தை தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு விடயம், இந்த சந்தை தோல்விக்கு அடிப்படையாக இருக்கின்ற, அதாவது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் அற்றுப்போவதற்கு காரணமாக இருக்கின்ற இன்னொரு விடயம்தான் சமூக நலப்பண்டம் அல்லது மேன்மை பண்டம், மெரிட் குட்ஸ் என்று சொல்வார்கள். இது என்னவென்றால், இந்த பண்டத்தை நுகர்வின் போது நேர்கணிய வெளிவாரி விளைவை ஏற்படுத்தக்கூடிய பண்டம்தான் இங்கே மேன்மை பண்டமாகும். உதாரணமாக ஒருவர் கல்வி கற்கின்ற போது அவர் எதிர்காலத்திலே நல்ல உத்தியோகம் பார்க்க வேண்டும், நல்ல சம்பளம் பெற வேண்டும், உயர்ந்த சமூக அந்தஸ்தை பெற வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைத்து அவர் கல்வி கற்கலாம். ஆனால் அவர் கல்வி கற்பதனால் சமூகத்திலே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் வருவார்கள், குற்றச் செயல்களிலே ஈடுபடாதவர் வருவார்கள், இந்த நாட்டிற்கு சிறந்த ஒரு நற்பிரஜை உருவாகுவார் என்பதை பற்றி அவர் சிந்திப்பதில்லை. ஆகவே ஒருவர் கல்வி கற்பதனால் அவருக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை நாங்கள் இங்கே தனியார் நன்மை என்று சொல்லுகின்றோம். அவர் தவிர்ந்த மூன்றாம் நபருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை வெளிவாரி நன்மைகள் என்று சொல்லுகின்றோம்.
ஆகவே இந்த தனியார் நன்மையிலும் பார்க்க சமூக நன்மை, தனியார் நன்மையும் வெளிவாரி நன்மையும் சேர்த்து விட்டால் வருவது சமூக நன்மை. இந்த சமூக நன்மை தனியார் நன்மையை விட விஞ்சியதாக, உயர்ந்ததாக காணப்படும். சமூக நன்மையானது தனியார் நன்மையை விட உயர்வாக காணப்படும். அப்படியான பண்டம்தான் மேன்மை பண்டம் என்று சொல்லப்படும். இந்த மேன்மை பண்டத்தை சந்தை பொருளாதாரம் உத்தம மட்டத்தில் வழங்குவதில்லை. ஏனென்றால் அவர்கள் விலை பொறிமுறையின் அடிப்படையிலே செயல்படுகின்ற போது லாப நோக்கத்தை நோக்கமாக கொண்டு இருப்பதன் காரணமாக எல்லோராலும் கல்வியை பெற முடியாது. பணம் செலுத்தக்கூடியவர்களால் மட்டும்தான் கல்வியை பெற வேண்டியிருக்கிறது. அதனால் பணம் செலுத்த தகுதியற்றவர்கள், வறுமையானவர்களுக்கு அந்த கல்வி பூரணமாக போய் கிடைப்பதில்லை. ஆகவே சமூகத்தினுடைய அந்த தேவைகள் பூரணமாக, சமூகத்தினுடைய விருப்பங்கள் பூரணமாக பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் அது வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனின்மைக்கு இட்டுச் சென்று சந்தை தோல்விக்கு காரணமாக அமைகின்றது. ஆகவே இந்த மேன்மை பண்டத்தை பாருங்கள். மேன்மை பண்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கல்வி நடவடிக்கையின் காரணமாக, அல்லது சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் காரணமாக, அல்லது தடுப்பு மருந்துகளை பின்பற்றுவதன் காரணமாக அவர்களுக்கு மட்டும் நன்மை அல்ல, அவர்கள் வாழுகின்ற சமூகத்துக்கும் நன்மை. குறிப்பாக கல்வி கற்பதனால் சமூகத்துக்கு என்ன நன்மை ஏற்படுகின்றது என்றால், சமூக விரோத செயல்களிலே ஈடுபடாதவர்கள் உருவாகுவார்கள். பொதுவாக சொல்லுகின்றார்கள், கல்வி கற்றவர்கள் சமூகத்தில் குற்றம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கற்றது, கல்வி என்றால் என்ன, நல்ல நோக்கமுள்ள நற்பிரஜைகளை உருவாக்குவதுதான் கல்வி. ஆகவே உண்மையாக கல்வி கற்றவர்களாக இருந்தால் அவர்கள் சமூக விரோத செயல்களிலே ஈடுபட மாட்டார்கள். சமூகத்தை மதிப்பவர்களாக வாழ்வார்கள், ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். இப்படியானவர்கள் எல்லாம் சமூகத்துக்கு கிடைக்கின்றார்களே. ஒருவர் கல்வி கற்பதனால் சமூகத்துக்கு இப்படியான சமூகத்திற்கு நல்ல மதிப்புள்ளவர்கள் கிடைக்கின்றார்கள், நல்ல பெருமதி உள்ளவர்கள் கிடைக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் சமூக நன்மை என்று சொல்லுகின்றோம். ஆகவே இந்த தனியார் நன்மையிலும் பார்க்க சமூக நன்மை இங்கே உயர்வாக இருக்கின்றது. இந்த நன்மையை ஏற்படுத்துகின்ற பண்டத்தை சந்தை பொருளாதாரம் உத்தம மட்டத்திலே வழங்குவதில்லை. அதே போன்று அடுத்ததாக இருக்கின்றது இந்த மேன்மை பண்டத்துக்கு நேர் எதிரான ஒரு பண்டம். இதை மேன்மையற்ற பண்டம் அல்லது சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற பண்டம் அல்லது சமூகத்துக்கு தீங்கான பண்டம் என்று அதை சொல்லுகின்றோம். டிமெரிட் குட்ஸ் என்று அதை அழைப்பார்கள். இது என்னவென்றால், நுகர்வினால் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் ஏற்படுவது. எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் பற்றி நாங்கள் அடுத்த பகுதியிலே பார்ப்போம். அந்த எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு என்றால், தனியாருக்கு கிடைக்கின்ற இந்த தீமையிலும் பார்க்க சமூகத்துக்கு கிடைக்கின்ற தீமைகள், சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அதிகமாக இருக்கும். உதாரணமாக பாருங்கள், சிகரெட், மதுபானம், போதைப் பொருட்கள், இவற்றை நுகர்பவர்களுக்கு மட்டும் தீமை ஏற்படுது என்று நாங்கள் எண்ணிவிடக்கூடாது. அவர்களுக்கும் தீமை, சமூகத்துக்கு அதைவிட மோசமான தீமை. ஆகவே இந்த நுகர்வின் காரணமாக மூன்றாம் தரப்புக்கு ஏற்படக்கூடிய எதிர்க்கணிய அந்த விளைவுதான் இந்த தீங்கிழைக்கும் பண்டத்தினால் வருகிறது. ஆனால் இந்த சந்தை பொருளாதாரம் என்ன செய்கின்றது என்றால், இந்த தீங்கிழைக்கும் பண்டத்தை உத்தம மட்டத்தை விட மிக அதிக அளவிலே உற்பத்தி செய்து வழங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நோக்கம் சமூகம் எக்கேடு கெட்டால் என்ன, நாங்கள் நிறைந்த லாபத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதுதான் உத்தம மட்டத்தை விட மிகையாக போவதன் காரணமாக சந்தையிலே தோல்வி ஏற்படுகின்றது. அடுத்ததாக பாருங்கள், இந்த சமூகத்துக்கு தீங்கு விளைக்கின்ற பண்டங்கள் என்று நாங்கள் பார்த்தால், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த சிகரெட், மதுபானம், போதைப் பொருட்கள் இவையெல்லாம் சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற பண்டங்களாக இருக்கின்றன. பாருங்கள், சந்தை பொருளாதாரத்தில் வெளிவாரி செலவுகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படாமையினால் சமூகத்தின் உத்தம மட்டத்தை விட கூடுதலான நுகர்வை மேற்கொள்வதற்கு நுகர்வோர் முன்வருவர். சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பண்டங்களை வழங்குவதனால் சந்தை தோல்வி ஏற்படும். இதான் நாங்கள் இதிலே பார்த்த விடயம். அடுத்ததாக பாருங்கள், பொது வளங்கள். இந்த பொது வளங்கள்
சந்தை பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே மிக திறமையாக பாதுகாப்பான முறையிலே அதை பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் அங்கே உத்தம மட்டத்தை விட கூடுதலாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ இந்த பொது வளங்களுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் கடல் வளம், புத்தரை, வளிமண்டலம், வனவளம் என்று இப்படி பல விடயங்களை குறிப்பிடலாம். அப்போ இந்த பொது வளங்களுடைய பண்பு என்னவென்றால் நுகர்விலிருந்து விலக்க முடியாததும் நுகர்வில் போட்டித்தன்மை கொண்டதுமான வளங்கள் பொது வளங்கள் எனப்படும். அப்படி என்றால் என்ன என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக பாருங்கள், கடலிலே மீன்பிடிக்க செல்லுகின்ற போது பலர் மீன்பிடிக்க செல்லலாம், அவர்களை அதுக்கு செல்ல வேண்டாம் என்று இன்னொருவரால் தடுக்க முடியாது. அதே நேரத்திலே நிறைய பேர் அந்த கடலிலே மீன்பிடிப்பதற்காக செல்வார்களாக இருந்தால் ஒருவருடைய நுகர்வு இன்னொருவருடைய நுகர்வை பாதிக்கும். இப்படியான இந்த பண்பு இருக்கிறது பொது வளங்களுக்கு. இதே போல புத்தரையை பாருங்கள், பொது புத்தரையை ஒரு குறிப்பிட்ட அளவு மந்தைகள் மேய்கின்ற போது அங்கே பாதிப்புகள் வருவதில்லை. ஆனால் அந்த எல்லைக்கு மேலே மந்தைகள் அந்த புத்தரையிலே மேயுமாக இருந்தால் அங்கே பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த பொது வளங்களை சரியான முறையிலே அங்கே பராமரிக்காத காரணத்தினால், அதை சரியான முறையிலே முகாமை செய்யப்படாத காரணத்தினால் சந்தை தோல்வி ஏற்படுகின்றது. அடுத்ததாக இந்த வெளிவாரி விளைவுகள், இது ஒரு முக்கியமான காரணி. சந்தை தோல்வி அல்லது வள பங்கீட்டின் வினைத்திறன் இன்மைக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருப்பது இந்த வெளிவாரி விளைவுகள். இப்போ வெளிவாரி விளைவுகள் என்றால் என்ன என்பதை மிக இலகுவாக சொல்ல போனால், ஒருவருடைய நுகர்வு அல்லது உற்பத்தி நடவடிக்கையின் காரணமாக அவரோடு சம்பந்தப்படாத மூன்றாவது தரப்பினருக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கு கொடுப்பனவுகளோ அல்லது இழப்பீடுகளோ வழங்கப்படாத போது அவற்றை வெளிவாரிகள் என்று நாங்கள் சொல்லலாம். இதை ஒரு வரைவிலக்கணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் பாருங்கள், ஏதாவது ஒரு உற்பத்தி அல்லது நுகர்வு நடவடிக்கையின் காரணமாக ஏனைய பிரிவினர் மீது தோற்றுவிக்கப்படும் உற்பத்தி அல்லது நுகர்வு நடவடிக்கையுடன் தொடர்புபடும் பிரிவினரால் கவனம் செலுத்தப்படாத நன்மை தீமைகள். வெளிவாரிகள் தொடர்பாக சந்தையில் கவனம் செலுத்தப்படாமையினால் சந்தை தோல்வி அடைகின்றது. ஆகவே இந்த வெளிவாரி விளைவுகள் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு. இங்கே குறிப்புகளை பாடமாக்குவதல்ல நோக்கம், அதை சரியாக விளங்கிக் கொண்டால் நாங்கள் பரீட்சையிலே வெற்றி பெறுவது இலகுவாக இருக்கும். அப்போ வெளிவாரிகள் என்பது ஒருவரோ அல்லது ஒரு நிறுவனமோ உற்பத்தி நடவடிக்கை நுகர்வு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போது அந்த ஈடுபடுகின்றவர்கள் தவிர்ந்த மூன்றாவது பிரிவினர், அவரோடு சம்பந்தப்படாத பிரிவினருக்கு ஏதாவது நன்மை தீமைகள் ஏற்பட்டால் அதை பற்றி இந்த நுகர்வோனோ அல்லது இந்த உற்பத்தியாளனோ கவனம் செலுத்தாத போது அவைதான் வெளிவாரி விளைவுகள் என்பதை ஞாபகத்திலே வைத்து கொண்டால் உங்களுக்கு இந்த விடயத்தை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த சந்தை தோல்வி ஏற்படுவதற்கு, அதாவது வளங்களின் வினைத்திறனின்மை தோன்றுவதற்கு காரணமாயிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் நிறைவில் போட்டியும் தனியுரிமையும். நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள், சந்தையிலே நிறைபோட்டி, தனியுரிமை போட்டி, சிலர் உரிமை, தனியுரிமை, இப்படி 4 வகையான சந்தைகளை பற்றி படித்திருப்பீர்கள். இதிலே நிறைவில் போட்டி என்பது தனியுரிமை போட்டி, சிலர் உரிமை ஆகிய சந்தைகளைத்தான் நிறைவில் போட்டி என்று சொல்வார்கள். அடுத்ததாக தனி உரிமை என்று சந்தை. இப்படியான சந்தை அமைப்புகள் தோற்றம் பெற்றுவிட்டால், அதாவது நிறை போட்டியில் இருந்து விலகி இந்த நிறைவில் போட்டியும் தனி உரிமையும் தோற்றம் பெற்றுவிட்டால் அது சந்தை தோல்விக்கு காரணமாக இருந்துவிடும். ஆகவே இந்த சந்தையின் கீழ், இந்த நிறைவில் போட்டி தனி உரிமை சந்தையின் கீழ் பொருட்கள் சேவைகள் மீது அறவிடப்படும் விலையை பார்த்தோம் என்றால் நிறைபோட்டியில் இருக்கிற உண்மையான தூய நிறைபோட்டியில் இருக்கின்ற விலையிலும் பார்க்க உயர்வாக இருக்கும். அதாவது
எல்லை செலவிலும் பார்க்க விலை உயர்வாக இருக்கும். சரியாக வளப்பா பங்கீடு இருக்குமானால் MC சமன் P, அதாவது எல்லை செலவு விலைக்கு சமப்படும். இங்கே எல்லை செலவிலும் பார்க்க உயர்வான விலையிலே பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அது உத்தம மட்டம் அல்ல, வினைத்திறனான மட்டம் அல்ல. ஆகவேதான் அங்கே சந்தை தோல்வியடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்ததாக நிறைவில் தகவல்கள். இந்த தகவல்கள் ஒரு தூய நிறைபோட்டியாக இருந்தால் அங்கே தகவல்கள் உற்பத்தியாளர் நுகர்வோர் இரு சாராருக்கும் தகவல்கள் பூரணமாக கிடைக்க வேண்டும். ஆனால் இங்கே நடைமுறையில் இருக்கின்ற சந்தையிலே இந்த தகவல்கள் பூரணத்துவம் வாய்ந்ததாக இருப்பதில்லை. ஒரு சாராருக்குரிய தகவல்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இன்னொரு சாராருக்கு தகவல்கள் மறைக்கப்பட்டதாகவும் காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நுகர்வோனுக்கும் உற்பத்தியாளனும் அந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான தகவல்களை சந்தையினால் முழுமையாகவும் சரியாகவும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் இந்த நிறைவில் போட்டி என்று நாங்கள் நிறைவில் தகவல்கள் என்று சொல்லுகின்றோம். பூரணமற்ற தகவல்கள். அப்போ இரு சாராருக்கும் தகவல்கள் பூரணமாக கிடைத்தால் அது தூய நிறைபோட்டியாக இருக்கும். ஆனால் நடைமுறையிலே அப்படி இருப்பதில்லை. அதனால்தான் சந்தை தோல்வி ஏற்படுகிறது. அப்போ பூரணமாக இந்த தகவல் கிடைக்காமைக்கு என்ன காரணங்கள் என்று பார்த்தால், விளம்பரங்கள் காரணமாக உண்மை தகவல்களை மாற்றி கூறுதல். உதாரணத்துக்கு ஒன்று சொல்வதாக இருந்தால், இந்த குறிப்பிட்ட இந்த பசையை கருப்பு நிறமான பெண்கள் எல்லாம் பூசிக்கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெள்ளையாக மாறிவிடுவீர்கள் என்று ஒரு விளம்பரம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அறியாமையின் காரணமாக இவர்களெல்லாம் இந்த பொருளை வாங்கி நன்றாக பூசி பணத்தை செலவழிக்கிறார்கள். அவர்களுடைய அறியாமையின் காரணமாக, அவர்களுடைய உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாமையின் காரணமாக. ஆனால் எவரும் வெள்ளையாக வந்ததாக இதுவரை உலக சரித்திரம் கிடையாது. ஆகவே இப்படி விளம்பரங்களினால் மக்களை ஏமாற்றுவது, அங்கே ஒரு சாராருக்கு உண்மையாக அந்த உற்பத்தியாளன் விற்பனையாளனுக்கு இது தெரியும், இது இப்படியான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தாது என்று இருந்தாலும் மக்களை ஏமாற்றுவதற்கு, நுகர்வோனை ஏமாற்றுவதற்கு இப்படியான போலி தகவல்களை வெளியே கொடுத்து அவனுடைய உண்மையான தகவலை அறிந்து கொள்ளாமல் தடுமாறச் செய்கின்றது. அது சந்தை தோல்விக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அடுத்த பாருங்கள், சில தொழில்நுட்ப விஷயங்களை நிச்சயமாக எல்லா நுகர்வோராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அதில் இருக்கிற நுட்பங்கள் பற்றி எல்லோருக்கும் தெரிந்து விடாது. ஒரு கடையிலே போய் இந்த பொருளை கேட்கின்ற போது எவ்வளவு காலம் பாவிக்கக்கூடியது, என்ன மாதிரி பாவிக்கும் என்று கேட்டு வாங்குகின்றோமே தவிர அந்த பொருள் எவ்வகையான தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கின்ற உதிரி பாகங்கள் எல்லாம் சரியான உத்தரவாதத்தோடு இருக்கின்றதா என்று பல்வேறு வகையான விளக்கங்களை எல்லா நுகர்வோராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி தெரிந்தால் நாங்கள் எல்லா பொருட்களையும் நுகர முடியாமல் போய்விடும். சில விஷயங்கள் தெரியாமலேயே அந்த பொருட்களை நாங்கள் நுகர வேண்டியிருக்கிறது. இப்படியான இந்த விஷயங்கள் இதை மறைத்து ஒரு சாராருக்கு இந்த தகவல்கள் கிடைக்காமல் செய்கின்றார்கள். ஆனால் சில விடயங்களை பொறுத்தவரையில் பார்த்தால் தகவல்கள் பூரணமாக இருக்கும். உதாரணமாக ஒரு வைத்திய சம்பந்தமான விஷயத்தை பார்த்தால் மருந்து பொருட்களில் இதில் என்னென்ன உள்ளீடுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு காலத்துக்கு பின்னர் இது காலாவதியாகும், இதில் என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கின்றெல்லாம் போட்டிருப்பார்கள். அதுபோல எல்லா பொருட்களுக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் இந்த தகவல்களை பூரணமாக கிடைக்காத காரணங்களிலே அது இந்த தொழில்நுட்ப விஷயங்கள் முக்கியம் செலுத்துகின்றன. அடுத்ததாக சில விளைவுகள் தொடர்பாக நிச்சயமற்ற தன்மைகள் காணப்படல். அப்போ இந்த நிச்சயமற்ற தன்மைகளின் காரணமாகவும் இங்கே பூரண தகவல்கள் கிடைக்காமல் சந்தை தோல்வி அடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், இந்த பூரண தகவல் கிடைக்காத போது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் மேற்கொள்ளும் தீர்மானங்கள் வளப்பகிர்வின் வினைத்திறன் அற்றதாக மாறும். வளப்பகிர்வு வினைத்திறன் அற்றதாக மாறும். அடுத்ததாக இப்போ பாருங்கள், இந்த சந்தை தோல்விக்கான காரணங்களை பற்றி நாங்கள் குறிப்பிடுகின்ற போது
3 பிரதான விஷயத்தை சொன்னோம். ஒன்று, வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனின்மை. அதற்கான காரணங்கள் தான் இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு காரணம் இருக்கிறது. இந்த சந்தை தோல்விக்கான காரணங்களிலே ஒன்று பேரின பொருளாதார உறுதியின்மை. ஆகவே முதலிலே இந்த உறுதியின்மை என்றால் என்ன என்பதை பற்றி மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ உறுதியின்மை இந்த 2 எண்ணக்கருக்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பேரின பொருளாதார உறுதி என்றால் இந்த பேரின பொருளாதார மாறிகளின் தளம்பலற்ற நிலை, அதாவது ஏற்ற இறக்கமற்ற நிலை. ஒரு நாட்டிலே பணவீக்கமோ பணச் சுருக்கமோ, அந்த நாட்டிலே மொத்த கேள்வியிலே தளம்பலோ மொத்த நிரம்பலிலே தளம்பலோ ஏற்படுமாக இருந்தால், அல்லது பண நிரம்பலிலே தளம்பல்கள் ஏற்படுமாக இருந்தால், அது பொருளாதாரத்திலே உறுதியின்மையை ஏற்படுத்திவிடும். அந்த பொருளாதார உறுதியின்மை என்ன செய்யும் என்றால், இங்கே தனியாருடைய முதலீட்டை பாதிப்பதற்கான நுகர்வை, முதலீட்டை பாதிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். அதனால் சந்தை தோல்வி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், பேரின பொருளாதார உறுதியின்மை தனியார் நுகர்வு, முதலீடு போன்ற காரணிகளில் தோன்றும் மாற்றத்தினால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மொத்த கேள்வியில் தோன்றும் தளம்பல் காரணமாக பொருளாதாரத்தில் குறுங்கால உறுதியின்மை தோன்றும். நீங்கள் ஏற்கனவே இந்த 5வது தேர்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள். அந்த 5வது தேர்ச்சியிலே சொல்லப்படுகிறது, இந்த வர்த்தக சகட ஓட்டம் என்ற ஒன்று, அந்த ஏற்ற இறக்கங்கள் வருவது, அது ஒரு குறுங்கால தளம்பல் நிலை. அப்படியான ஒரு தளம்பல் நிலை தான் நாங்கள் இங்கே பேரின பொருளாதார உறுதி இன்மை என்று சொல்லுகின்றோம். அது என்ன செய்யும் என்றால் சந்தை தோல்விக்கு காரணமாக அமைந்துவிடும். அடுத்ததாக, இந்த சந்தை தோல்வியை ஏற்படுத்துகின்ற காரணிகளிலே இன்னொன்று தான் வருமான சமமின்மை. அதாவது ஒரு நாட்டிலே இருக்கின்ற மொத்த வருமானம் அந்த நாட்டிலே உள்ள மக்களிடையே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை கொண்டு நடத்துவதற்கு ஏற்றவாறு நியாயமான முறையிலே பங்கீடு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு பங்கீடு செய்யப்படாத போது அங்கே செய்யப்படாத அந்த நிலையை வருமான சமமின்மை என்று சொல்லுகின்றோம். இந்த வருமான சமமின்மை என்ன செய்யும் என்றால், உயர்ந்த வருமானம் பெறுகின்ற வர்க்கம், குறைந்த வருமானம் பெறுகின்ற வர்க்கம் என்று அங்கே வருமான ஏற்றத்தாழ்வுகள் தீவிர நிலைமை அடைந்துவிடும். அதன் காரணமாக உயர்ந்த வருமானம் பெறுபவர்களுக்காக வள ஒதுக்கீடுகள் அதிகமாகவும், குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான வள ஒதுக்கீடு குறைவாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் உயர்ந்த வருமானம் பெறுபவர்கள் அதிக அளவு பொருட்களை அவர்களுடைய கேள்விக்கு ஏற்றபடி பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய வருமான பங்கீடு அங்கே சாதகமாக அமைந்திருக்கும். அப்போ ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானம் அல்லது வளங்கள் எல்லா தனிநபர்களுக்கும் வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான வருமான மட்டத்தை பெற்றுக்கொள்ளும் முறையிலே மொத்த சனத்தொகை இடையே பங்கீடு செய்யப்படாதிருப்பதுதான் சமமின்மை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை தான் முதலில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இப்போ வருமான பங்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள், இந்த சமமின்மை அற்று இருப்பதற்கு என்ன காரணங்கள் என்று நாங்கள் பார்க்க போனால், அதாவது சிலருக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்குது. மாதத்திலே ஒருவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்குது, இன்னொருவருக்கு 10,000 20,000 கிடைக்கிறது. சில பேருக்கு வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியாத நிலை இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் என்று நாங்கள் பொதுவாக பார்ப்போமானால், ஒன்று அர்ப்பணிக்கப்படும் உழைப்பினுடைய அளவு. அவர்கள் என்னென்ன உழைப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள், எவ்வளவு நேரம் அந்த உழைப்புக்காக செலவழிக்கின்றார்கள் என்பதை பொறுத்து அங்கே அவர்களுடைய வருமான மட்டங்கள் வேறுபடலாம். அடுத்ததாக கல்வி மட்டம், கல்வி தரத்திற்கேற்றபடி அங்கே சம்பள வேறுபாடுகள் எல்லாம் காணப்படலாம். ஆகவே கல்வி மட்டமும் ஒருவருடைய வருமான மட்டத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பிரதான காரணியாக காணப்படுகிறது. இதை தவிர சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். அந்த சொத்துக்களின் காரணமாக எந்த விதமான உழைப்பிலும் ஈடுபடாவிட்டாலும் அவர்களுடைய வருமான மட்டம் அதிகமாக இருக்கும். அவர்களால் பெரிய அளவு
பெரிய அளவு கேள்வி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்கள் வள பங்கீட்டிலே ஒதுக்கீட்டிலே அதிக அளவை தங்களுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் பெற்றுக்கொண்ட சொத்துக்களின் அளவு. அடுத்ததாக இருக்கின்றது உற்பத்தி காரணிகளின் விலை. உற்பத்தி காரணிகளுடைய விலை என்பது வாடகை, வட்டி, கூலி, லாபம். இந்த காரணி உடைமையாளர்கள் இந்த விலைகளை எந்த அளவிலே பெற்றுக்கொள்ளுகின்றார்கள்? வாடகை எந்த அளவு கிடைக்கின்றது, வட்டி எந்த அளவு கிடைக்கின்றது, லாபம் பங்கு லாபங்கள் எந்த அளவு கிடைக்கின்றது என்ற அடிப்படையிலே அங்கே காரணி விலைகளும் என்ன செய்கின்றது என்றால் இந்த வருமான பங்கீட்டிலே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகின்றது, அதாவது சமமின்மையை ஏற்படுத்துகின்றது. இதைவிட அதிர்ஷ்டத்தின் காரணமாகவும் இந்த வருமான பங்கீட்டிலே சமமின்மை ஏற்படலாம். சிலருக்கு இருக்கின்ற சில அதிர்ஷ்டங்கள் வருமான பங்கீட்டிலே சமமின்மையை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அப்ப இந்த விஷயத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். வீட்டுத்துறையினரின் வருமான பங்கீட்டில் சமமின்மை ஏற்படும் போது பொருளாதாரத்தின் வள பங்கீடு இவ்வருமான பங்கீட்டின் அடிப்படையிலே இடம்பெறும். இதனால் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு குறைந்தளவு வளங்களும், உயர்ந்த வருமானம் பெறுபவர்களுக்கு கேள்வியை ஈடு செய்வதற்கு அவர்களுடைய கேள்வியை ஈடு செய்வதற்கு கூடிய அளவு வளங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும். இதைத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த வருமான ஏற்றத்தாழ்வுகள் வருமான வள ஒதுக்கீட்டிலும் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும். அது சந்தை தோல்விக்கு காரணமாக அமையும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இந்த தேர்ச்சி மட்டம் 8.2 இதிலே சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்றால் சந்தை தோல்வி தொடர்பாக வெளிவாரி விளைவுகளின் தாக்கத்தை பரிசீலனை செய்வர். வெளிவாரி விளைவுகளை மட்டும் இங்கே தனியாக எடுத்து அந்த வெளிவாரி விளைவுகளால் சந்தை எப்படி தோல்வியடையும் என்பதை பற்றித்தான் இங்கே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வெளிவாரி விளைவுகள் எப்படி சந்தையிலே தோல்வியை ஏற்படுத்தும் என்று நாங்கள் பார்த்தால் முதலிலே வெளிவாரி விளைவுகள் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். இது ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அங்கே முதலிலே சந்தை தோல்விக்கான காரணங்கள் என்று வருகின்ற போது அதை அறிமுகப்படுத்தினேன். இப்பொழுது அந்த வெளிவாரி விளைவுகள் எப்படி சந்தையிலே தோல்வியை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக விளக்கமாக வரைபடங்களோடு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதனால் இந்த வெளிவாரி விளைவுகளை பற்றி மீண்டும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். ஏதாவது ஒரு உற்பத்தி அல்லது நுகர்வு செயல்பாட்டின் காரணமாக ஏனைய பிரிவினர் மீது தோற்றுவிக்கப்படும் உற்பத்தி அல்லது நுகர்வு செயல்பாட்டிற்கு நேரடியாக தொடர்புபடும் பிரிவினரால் கவனத்தில் கொள்ளப்படாத நன்மை தீமைகள், இதைத்தான் வெளிவாரிகள் என்று சொல்வோம். அப்போ இந்த வெளிவாரிகளை 4ஆக நாங்கள் வகைப்படுத்த முடியும். என்னவென்றால் உற்பத்தியிலே காரணமாக ஏற்படக்கூடிய எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு, உற்பத்தியின் காரணமாக ஏற்படக்கூடிய நேர்க்கணிய வெளிவாரி விளைவு, நுகர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு, நுகர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய நேர்க்கணிய வெளிவாரி விளைவு என்று இப்படி 4ஆக நாங்கள் இதை வகைப்படுத்தி கொள்ளுகின்றோம். உற்பத்தியிலே எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் என்றால் என்ன என்று பார்ப்போம். உற்பத்தியினுடைய எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு என்றால் என்ன? முதல் சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஒருவருடைய உற்பத்தி நடவடிக்கையின் காரணமாக 3ஆம் நபருக்கு வரக்கூடிய பாதிப்பு சுருக்கமாக சொல்லப்போனோம். இங்கே பாருங்கள், அதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். ஏதாவது ஒரு உற்பத்தி செயல்பாட்டின் காரணமாக அதனோடு நேரடி தொடர்பற்ற பிரிவினருக்கு தோன்றும் பாதக விளைவுகள் அல்லது பிரதிகூலங்கள், இதுதான் உற்பத்தியின் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகள். உதாரணமாக பாருங்கள், தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் சூழல் மாசடைதல், நோய் பரவுதல். அப்போ இந்த தொழிற்சாலை கழிவுகளின் காரணமாக 3ஆம் நபருக்கு வரக்கூடிய பாதிப்புகள். அதே போல இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். விவசாயிகள் தங்களுடைய விவசாய பயிர்களுக்கு கிருமிநாசினிகளை பயன்படுத்துகின்றார்கள். அவ்வாறு பயன்படுத்துவதனால் சுற்றாடல், மாசடைதல், நோய்கள் ஏற்படல் போன்றவையெல்லாம் இந்த உற்பத்தியினுடைய
எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகளுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்லுகின்றோம். ஆகவே இந்த அடிப்படையில் மாணவர்களே, இந்த உற்பத்தியின் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் முதலிலே தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக உற்பத்தியினுடைய நேர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் என்றால் என்னென்று பார்ப்போம். இது ஒருவருடைய உற்பத்தி நடவடிக்கையின் காரணமாக அவரோடு சம்பந்தப்படாத பிரிவினருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அதாவது ஏதாவது ஒரு உற்பத்தி செயல்பாட்டின் காரணமாக அதனுடன் நேரடி தொடர்பற்ற பிரிவினருக்கு தோன்றும் சாதக விளைவு அல்லது நன்மை என்று சொல்லப்படும். இங்கே பாருங்கள், இதற்கு உதாரணத்தை. காடு வளர்ப்பு செயல்பாட்டின் மூலம் நீர் ஊற்றுக்கள் தோன்றுதல். பூந்தோட்டம் ஒன்றை அமைப்பதனால் தேன் உற்பத்தியில் ஏற்படும் அதிகரிப்பு. ஒருவர் பூந்தோட்டம் செய்கின்றார், அதன் காரணமாக தேனீ வளர்ப்பவருக்கு நன்மை ஏற்படுகின்றது. அந்த தேனீ வளர்ப்பவர் இந்த பூந்தோட்டம் செய்பவனால் தான் நன்மை அடைந்தோம் என்பதற்காக அவருக்கு எந்த விதமான கொடுப்பனவும் செலுத்துவதில்லை. அதனால் அது ஒரு வெளிவாரி விளைவாக, நேர்க்கணிய வெளிவாரி விளைவாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த நுகர்வின் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு என்று பார்க்கின்றோம். அப்போ இது ஒருவருடைய நுகர்வின் காரணமாக அயலவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளைத்தான் இங்கே நுகர்வின் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு என்று சொல்லுகின்றோம். இதை சற்று பரவிலக்கணமாக சொல்லுவதாக இருந்தால், ஏதாவது ஒரு நுகர்வு நடவடிக்கையின் காரணமாக அதனுடன் நேரடி தொடர்பற்ற பிரிவினருக்கு தோன்றும் பிரதிகூலங்கள் அல்லது பாதக விளைவுகள். மாணவர்களே, இந்த விடயத்தை இப்படி வசனமாக பாடமாக்கி ஒழுங்குமுறையாக எழுதுவது வேறொரு விடயம். ஆனால் அதற்கு முன்னர் அந்த பாடமாக்குவதல்ல இதனுடைய நோக்கம், விளங்கிக் கொள்வதான் நோக்கம். இந்த விளங்கிக் கொண்டால் அந்த விஷயத்தை பிறகு ஒழுங்காக எழுவாய் பயனிலையோடு எழுதுவதுதான் அடுத்த வேலை. விளங்காமல் அதை எழுதுவதோ விளங்காமல் அதை பாடமாக்குவதோ எந்த விதமான பயனும் அற்றது. அதனால்தான் இந்த விஷயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், இதற்கு இந்த நுகர்விலே எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுக்கு நாங்கள் உதாரணமாக பல விடயங்களை குறிப்பிடலாம். உதாரணம் பாருங்கள். புகைத்தலின் காரணமாக அயலில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள். வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையினால் சுற்றாடல், மாசடைதல். இவையெல்லாம் இந்த நுகர்வின் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் என்று அதை நாங்கள் சொல்லுகின்றோம். அடுத்ததாக நுகர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய நேர்க்கணிய வெளிவாரி விளைவுகள். அப்போ ஒருவருடைய ஏதாவது ஒரு நுகர்வு நடவடிக்கையின் காரணமாக அதனுடன் நேரடியாக தொடர்பு படாத பிரிவினருக்கு ஏற்படக்கூடிய இங்கே நன்மைகளைத்தான் அல்லது சாதகமான விளைவுகளைத்தான் நாங்கள் நுகர்வின் நேர்க்கணிய வெளிவாரி விளைவு என்று சொல்லுகின்றோம். இங்கே பாருங்கள், உதாரணமாக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதன் மூலம் சகலருக்கு நன்மையான விளைவுகள் தோன்றல். உதாரணமாக ஒருவர் தனக்கு நோய் ஏற்படக்கூடாது என்பதற்காக தடுப்பு மருந்துகளை அவர் எடுத்துக்கொள்ளுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் என்ன செய்கின்றார் என்றால், மற்றவர்களுக்கு பரவக்கூடாது என்பதற்காக அதை எடுப்பதல்ல, அவர் தனக்காக எடுத்துக்கொள்வது. அப்படி தனக்காக தன்னுடைய நன்மை கருதி அதை நுகருகின்ற போது அவரோடு சம்பந்தமில்லாத பகுதியினருக்கு நோய் பரவாமல் இருக்கும். அதுதான் அங்கே நுகர்வில் நேர்க்கணிய விளைவு. மூன்றாம் தரப்பினருக்கு நோய் பரவாமல் இருக்கும். அதற்காகத்தான் பாருங்கள், இப்பொழுது நாட்டிலே உள்ள இந்த கொரோனா வைரஸ் காரணமாக என்ன செய்கின்றார்கள்? அரசாங்கம் சொல்லுகின்றது, ஒவ்வொருத்தரும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்தால் நிச்சயமாக சமூகம் தானாக பாதுகாக்கப்படும். அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்படுவார்களாக இருந்தால் அது ஒட்டுமொத்தமாக சமூகத்திற்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்பதுதான் அங்கே முக்கியமான சொல்லப்படக்கூடிய விளைவாக இருக்கும். அப்போ இது நுகர்வின் நேர்க்கணிய வெளிவாரி விளைவு. இதுவும் சந்தை தோல்வியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே இங்கே நாங்கள் பார்த்த 4 வகையான காரணிகள், இந்த 4 வகையான காரணங்களும் சந்தை தோல்வியை ஏற்படுத்தும். அப்போ வெளிவாரிகள் காரணமாக என்ன நடக்கின்றதென்றால், தனியார் செலவுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலே வேறுபாடுகள் தோன்றும். ஒரு சந்தையிலே தனியார் செலவையும் தனியார் நன்மையையும் அடிப்படையாக கொண்டுதான் அங்கே சமநிலை தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனால் உண்மையான வினைத்திறன் உள்ள
சமநிலை என்பது என்னவென்றால் சமூக செலவு சமூக நன்மையை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகின்ற சமநிலை. ஆகவே இந்த சமூக நன்மை சமூக செலவுகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகின்ற சமநிலையில் இருந்து சந்தை சமநிலை விலகி இருக்குமானால் அது சந்தை தோல்வி என்று சொல்லுகின்றோம். அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த தனியார் செலவுகளும் தனியார் நன்மைகளும் நேரடியாக உற்பத்தியாளனுடனும் நுகர்வோனுடனும் தொடர்பட்டவையாக இருக்க, வெளிவாரி செலவுகளும் வெளிவாரி நன்மைகளும் இந்த உற்பத்தி நுகர்வு செயல்பாட்டுடன் தொடர்புபடாத வெளித்தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்படுபவையாக இருக்கின்றன. ஆகவே இந்த தனியாருடைய நன்மை தீமைகள் அடிப்படையில் ஒரு பகுதியாக இருக்க, சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் இன்னொரு பகுதியாக இருக்கிறது. அப்போ சமூகம் என்று சொல்லப்படுகின்ற போது தனியாரும் மூன்றாம் தரப்பு எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது. ஆகவே இங்கே இந்த இரண்டுக்கும் இடையிலே தனியார் செலவுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலே வேறுபாடுகள் இருக்கின்ற போது, தனியார் நன்மைக்கும் சமூக நன்மைக்கும் இடையிலே வேறுபாடுகள் இருக்கின்ற போது சந்தை தோல்வி அடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த ஒரு முழு சமூகத்தினுடைய செலவுகள் என்று பார்த்தால் மொத்த சமூக செலவு என்று சொல்லப்படுவது என்னவென்றால் தனியார் செலவுடன் வெளிவாரி செலவை சீராக்குவதன் மூலமாக இங்கே சமூக செலவு பெறப்படுகின்றது. ஆகவே தனியார் செலவு வெளிவாரி செலவு இரண்டும் சேர்ந்ததாகத்தான் இந்த சமூக செலவு காணப்படுகிறது. சமூக செலவும் சமூக நன்மையும் சமப்படுகின்ற போதுதான் அது உத்தம மட்டமாக இருக்கும். இந்த இரண்டு தனியார் செலவுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலே வேறுபாடுகள் இருக்குமானால் அங்கே சந்தை தோல்வி அடைவதற்கான காரணமாக அது அமைந்துவிடும். அடுத்ததாக பாருங்கள், இந்த சமூக நன்மை என்றால் என்ன என்று பார்த்தால் இங்கே தனியார் நன்மைகளும் வெளிவாரி நன்மைகளும் சேர்ந்ததுதான் இங்கே சமூக நன்மை என்று சொல்லுகின்றோம். அதாவது சமூக நலன் அல்லது சமூக நன்மை என்பது தனியார் நலனுடன் வெளிவாரி நலனை சீராக்குவதன் மூலமாக பெறப்படுவதாகும். பொருளியலில் தனியார் செலவுக்கும் சமூக செலவுக்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுமானால் அல்லது சமூக நலனுக்கும் தனியார் நலனுக்கும் இடையிலே வேறுபாடுகள் காணப்படுமானால் விலைப்பொறிமுறை மூலம் இந்த சமூக தேவைக்கு ஏற்ப உத்தம மட்டத்திலே வள பகிர்வை மேற்கொள்ள முடியாத நிலை தோன்றிவிடும். அது சந்தை தோல்விக்கு காரணமாக அமைந்துவிடும். ஆகவே இந்த வளப்பகிர்வினுடைய வினைத்திறன் என்று அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் அந்த வினைத்திறனிலிருந்து விலகுகின்ற நிலைதான் விலகுவதற்கு இந்த சந்தை தோல்வி காரணமாக இருக்கிறது, வெளிவாரி விளைவுகள் காரணமாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அப்போ நிறைவோட்டி சந்தையிலே வினைத்திறனான வள பங்கீடு என்பது எல்லை செலவு விலைக்கு சமப்படும் போதுதான் அது ஏற்படும். இவ்வாறு இல்லாத போது சமூகத்தினுடைய உத்தம மட்டத்தில் வள பங்கீடு இடம்பெறாது. இப்படி இருந்தால் உத்தம மட்டம் MC=P என்ற நிலை இருந்தால் உத்தம மட்டம். அப்படி இல்லாத போது உத்தம மட்டம் நிலை மாறிவிடும். அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த தனியார் செலவுக்கும் சமூக செலவுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடுகள். இரண்டும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும், ஆனால் இரண்டும் வேறுபடுகின்ற போது அந்த வள பங்கீடு வினைத்திறனற்றதாக மாறிவிடும். அதே போலதான் தனியார் நலனும் வெளிவாரி நலனும் வேறுபடுகின்ற போது இங்கே சமூக நலன் வேறுபட்டதாக இருக்கும். தனியார் நலனோடு வெளிவாரி நலனையும் கூட்டிவிட்டால் இங்கே சமூக நலன் தனியார் நலனை விட விஞ்சியதாக கூடியதாக இருக்குமானால் அங்கே சந்தை தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த விடயங்களை நாங்கள் வரைபடத்தின் ஊடாக இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவினால் ஏற்படும் சந்தை தோல்வி. இங்கே பாருங்கள், இந்த நீல நிற கோட்டினால் வரையப்பட்டிருக்கின்ற MPB என்று இருக்கிறது. அது எல்லை தனியார் நன்மையை காட்டுகின்ற கோடு, அதாவது கேள்விக்கோடு. அதே போன்று இந்த நீல நிறத்தினால் வரையப்பட்டிருக்கின்ற MPC அது எல்லை தனியார் செலவை காட்டுகின்ற கோடு. இந்த இரண்டும் சந்திக்கின்ற E என்ற புள்ளிதான் சந்தை சமநிலை புள்ளி. ஆகவே இந்த சந்தை சமநிலை இவ்வாறு இருக்கின்ற போது
எதிர்க்கணிய வெளிவாரி விளைவொன்று ஏற்படுமாக இருந்தால் இங்கே தனியார் தனியார் செலவை விட சமூக செலவு உயர்ந்துவிடும். இங்கே பாருங்கள், இந்த சிவப்பு நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியை பாருங்கள். எல்லை வெளிவாரி செலவு. இந்த எல்லை வெளிவாரி செலவின் காரணமாக இங்கே சந்தை சமநிலை ஒரு இடத்தில் இருக்க, இங்கே சமூக வினை திறன் வாய்ந்த அதாவது உத்தம மட்ட சமநிலை வேறொரு இடத்தில் இருக்கிறது, E1 என்ற புள்ளியில். ஆகவே இந்த சமூக திறன் வாய்ந்த சமநிலையை விட இங்கே கூடுதலான அளவிற்கு இங்கே உற்பத்தி நடந்திருக்கின்றது. ஆகவே சமூக திறன் வாய்ந்த உற்பத்தி என்று சொல்லப்படுவது இங்கே QS என்பதுதான் சமூக திறன் வாய்ந்த உற்பத்தி மட்டம். அந்த சமூக திறன் வாய்ந்த உற்பத்தி மட்டத்திலும் பார்க்க சந்தையிலே QP என்ற அளவு கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதனால் இந்த பகுதியை நாங்கள் மிகை உற்பத்தி என்று சொல்லுகின்றோம். இந்த மிகை உற்பத்தியின் காரணமாக சந்தையில் ஏற்படுகின்ற தோல்வியை இந்த வரைபடம் காட்டுகின்றது. அடுத்ததாக பாருங்கள், உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி விளைவு ஏற்படுமாக இருந்தால் இங்கே குறை உற்பத்தியினால் சந்தையிலே தோல்வி ஏற்படும். இங்கே பாருங்கள், இந்த நீல நிறத்தினால் போடப்பட்டிருக்கிற 2 கோடுகளும் தனியார் செலவு தனியார் நன்மையை அடிப்படையாக கொண்ட கோடுகள். ஆகவே சந்தை வெளியீடு QP என்ற அளவில் இருக்கிறது. ஆனால் உத்தம மட்ட வெளியீடு QS என்ற அளவில் இருக்கிறது. உத்தம மட்ட வெளியீட்டு அளவை விட இங்கே குறைவான உற்பத்தி மட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த குறை உற்பத்தியின் காரணமாக சந்தையில் ஏற்பட்ட தோல்வியாக இது காணப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள், நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவினால் ஏற்படும் சந்தை தோல்வி. இங்கே பாருங்கள், நுகர்விலே எதிர்க்கணிய விளைவு என்று நாங்கள் பார்க்கின்ற போது முதலே பாருங்கள், இந்த எல்லை தனியார் நன்மை எல்லை தனியார் செலவை அடிப்படையாக கொண்ட இந்த சமநிலை இங்கே சந்தை சமநிலையாக இருக்கிறது. எதிர்க்கணிய வெளிவாரி காணப்பட்டதனால் இந்த கேள்விக்கோடு உட்புறம் நகருகின்றது. ஆகவே எல்லை சமூக நலன் இங்கே குறைவாக இருக்கிறது. எல்லை வெளிவாரி தீமையின் காரணமாக இங்கே உத்தம மட்ட வெளியீட்டை விட கூடுதலான அளவு இங்கே நுகரப்படுகிறது. அப்போ உத்தம அளவை விட உத்தம மட்டத்திலே நுகர்வு செய்வதை விட கூடுதலான அளவு நுகர்வு இடம்பெறுவதனால் மிகை நுகர்வின் காரணமாக ஏற்பட்ட சந்தை தோல்வியாக இது இருக்கின்றது. அடுத்ததாக, நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி விளைவு ஏற்படுமாக இருந்தால் சந்தையிலே எப்படி தோல்வி ஏற்படும் என்பதைத்தான் இந்த வரைபடம் காட்டுகின்றது. இங்கே பாருங்கள், எல்லை தனியார் நன்மை எல்லை தனியார் செலவின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட்ட சமநிலை E என்ற புள்ளியில் இருக்கிறது. ஆனால் இங்கே வினைத்திறன் வாய்ந்த சமநிலை புள்ளி E1 என்று இருக்கிறது. இங்கே வெளிவாரி நன்மை இருக்கிறது. இந்த சமநிலையிலிருந்து இந்த எல்லை சமூக நலன் வரைக்கும் உள்ள அந்த செங்குத்து தூரம் எல்லை வெளிவாரி நன்மையாக இருக்கின்றது. இதன் காரணமாக சந்தையிலே என்ன நடந்திருக்கின்றது என்றால் குறைவான நுகர்வு ஏற்பட்டிருக்கிறது. உத்தம மட்டத்திலே நுகர வேண்டுமானால் QS என்ற அளவை நுகர வேண்டும். இங்கே குறைவான மட்டத்திலே QP என்ற அளவிலே நுகர்வு இடம்பெறுவதனால் இது சந்தை தோல்வி. ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் இந்த சந்தை தோல்விக்கான காரணங்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம். இதிலே வெளிவாரி விளைவு காரணமாக தோன்றுகின்ற சந்தை தோல்வியை சீராக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய சில நடவடிக்கைகளை இங்கே பார்ப்போம். ஒன்று, சுற்றாடல் வரி விதிப்பு, அனுமதி பத்திரம் வழங்கல், நேர்கணிய வெளிவாரி விளைவுகளுக்கு மானியம் வழங்குதல், அரசினால் தண்டப்பணம் அறவிடுதல், தனியாருக்கு ஆலோசனை வழிகாட்டல்களை மேற்கொள்ளுதல். இப்படியான இந்த நடவடிக்கைகளின் ஊடாக இந்த வெளிவாரி விளைவுகளால் ஏற்படுகின்ற சந்தை தோல்வியை சீராக்கம் செய்ய முடியும். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயம் என்னவென்றால், சந்தை தோல்வி என்றால் என்ன, சந்தை தோல்வியை ஏற்படுத்துவதில் பிரதான பங்கு வகிக்கும் காரணிகள் எவை, அதிலே வள ஒதுக்கீட்டு வினைத்திறனின்மை, பேரின பொருளாதார உறுதியின்மை,
வருமான பங்கீட்டின் சமமின்மை ஆகிய 3 பிரதான காரணிகளும் இங்கே சந்தை தோல்விக்கு அடிப்படையாக இருந்தது என்று பார்த்தோம். அடுத்ததாக இந்த காரணிகள் தனித்தனியாக ஒவ்வொன்றை பற்றி பொது பண்டம், அரை பொது பண்டம், நிறைவில் போட்டித்தன்மைகள், இங்கே மேன்மை பண்டம், மேன்மையற்ற பண்டம், இவை தொடர்பாக தனித்தனியாக எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதாக இருந்தால் சந்தை தோல்வி, அதற்குரிய காரணங்கள், அதனால் ஏற்படுகின்ற பாதக விளைவுகள் என்பன தொடர்பாக இந்த பாடத்திலே நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இத்துடன் இந்த பாடத்தை நிறைவேற்றி கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இப்பாடம் தொடரும். அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வணக்கம்.